ஏல, இப்ப என்னத்துக்குல உன் கையெல்லாம் நடுங்குது? நெஞ்செல்லாம் வேற படபடங்குது. வரப்போறது நம்ம இசைக்குதாம்ல, அவளை பார்த்து உனக்கு என்ன பயமா? ஏல, எம்புட்டும் அநியாயம் பண்ணிருக்கேன், எத்தனையோ பேரை மிரட்டி இருக்கேன், கொடுமையான கொலைகாரங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிருக்கேன். ஆனா இந்த எசக்கி எம்புட்டு கொண்டு இருக்கா? அவ கண்ணை பார்த்தாலே கதை கதைன்னு வருது. அவ பக்கத்துல வந்தாலே பத்துக்கிட்ட மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு இருக்கே. நான் என்னல செய்ய? எல்லாம் மங்குனி ஒண்ணும் இல்லல, நம்ம எசக்கி தானே. அவ உங்ககிட்ட நல்லா பதமா பக்குவமா நடந்துப்பா, பயப்படாதல. அன்பா பாசமா அவளை பார்த்து எசக்கின்னு கூப்பிடு. பக்கத்துல வந்ததும் முள்ளமா கைய பிடி, உட்கார வச்சு முதல்ல பேசு. பேசுனாலே எல்லாமே சரியா போயிடும்ல. தைரியமா இரு. மாமா, என்னம்மா? நீங்க தான் என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பத்தமட பெரியாத்தா சொல்லுச்சு. அப்படியா? என்ன மாமா, ஊத காய்ச்ச அடிக்குதா? கையெல்லாம் நடுங்குது. இவ வேற. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ வா. இத புடிங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னடி இது? ஆசீர்வாதம் மாமா, அதுவும் பத்தமட பெரியாத்தா தான் சொல்லுச்சு. நான் கால்ல விழணுமா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுவீங்களா? சரி, நீ நல்லா எழுந்துரு. ஐயோ, நீங்க தான் கைய பிடிச்சு எழுப்பி விடணுமா? இதையும் பத்தமட பெரியாத்தா தானே சொல்லுச்சு. சொல்லிருக்கும். சரி, எந்திரி எந்திரி. இந்தாங்க மாமா பால். ஏட்டி, என் கையில தானடி சொம்பு இருந்துச்சு, அதை எதுக்கு புடுங்கி நீயே திருப்பி கொடுக்குற? அதேன் சம்பிரதாயம்னு பத்தமட பெரியாத்தா தானே சொல்லுச்சு. சொல்லிருக்கும். விடியட்டும் இருக்குதுக்கு. எம்பிட்டு நேரம் பாலை நீட்டிட்டே இருக்கேன். இப்ப நான் என்ன செய்ய? பாலை வாங்கி குடிக்கணும். சரி, குடு.
அது ஒண்ணும் இல்ல, நீ சொம்ப கொடு. ம். மாமா ஒரு நிமிஷம். இப்ப என்னடி? ஆ, அதுல பாதி பாலத்தை நீங்க குடிக்கணும், பாதி எனக்கு. நீங்க பாட்டுக்கு முழுசா குடிச்சிடாதீங்க என்ன? சரி, அப்ப நீங்க முதல்ல குடிச்சிட்டு கொடு. ஆ, ஆ, இல்ல இல்ல, நீங்க தான் முதல்ல குடிச்சிட்டு மிச்சத்தை எனக்கு கொடுக்கணும்னு பத்தமட. போதும், நிப்பாட்டு. இப்ப என்ன, நான் குடிச்சிட்டு உனக்கு தரணும், அப்படித்தானே? அச்சச்சோ, இப்படியே பச்சை புள்ள மாதிரி சிந்துவிய? என்ன மாமா பாக்கியா? நீ ஏண்டி இம்புட்டு அழகா இருக்க? போங்க மாமா, ரொம்ப வெக்கமா இருக்கு. 2 அவிச்ச முட்டைய உன் கண்ணுல வச்சு அதுல கருப்பா 2 நெருப்பு திராட்சைய போட்ட மாதிரி இருக்குடி உன் கண்ணு. நீங்க மட்டும் என்னவா 6 அடி உசரத்துல தேக்குல செஞ்ச தேர் மாதிரில இருக்கிய. அடியே குள்ளச்சி, என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. மாமா, என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அட பாவி, அம்புட்டும் கனவு தானே, இன்னும் சம்பவமே நடக்கலையா? ச்சே. மாமா, ஏடி, என்னடி இது? மாலை போட்டிருக்கேன் மாமாச்சாமி. செந்தூர் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்க நல்லபடியா இந்த வீட்டுக்கு வரணும், நீங்களும் நானும் சேர்ந்து வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் மாலை போட்டு விரதம் இருந்து பால் குடம் எடுக்கன்னு வேண்டிக்கிட்டேன். ஏண்டி, இன்னைக்கு நமக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாத உனக்கு? ஏன் தெரியாம? சாந்தி முகூர்த்தம், அதை என்னைக்கு வேணா வச்சுக்கலாம். ஆனா நேத்து கடனை நிறைவேத்தலனா முருகன் கோச்சு பாருல, அதே மாலை போட்டு விரதம் ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பைத்தியக்காரிக்கு அட்வைஸ் பண்ண இந்த வீட்ல ஆளே இல்லையா? டேய், எங்களுக்கே தெரியாம மாலை போட்டு வந்து நிக்கறாடா. நாசமா போச்சு. ஏன் மாமா, உங்களுக்கு கோவமா? சாமி விஷயத்துல அப்படி கோவப்படக்கூடாது சாமி. தப்பு தப்பு தப்பு. ஐயோ முருகா ஆமா, முருகா முருகா. பெரிய தப்பு. டேய், தள்ளு. மாமா சாமி, போடி கிறுக்கு. மாமா சாமி. ரெடி, நீ என்ன அவளுக்கு துணைச்சாமியா? நானும் வேண்டிக்கிட்டேன் மாமா. அக்காக்கு நானே ஞாபகப்படுத்தினேன், அப்புறம் தான் அக்காவே மாலை போட்டுச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. மாமா, என்ன மாமா இது? சாமி விஷயம் ஆத்திரப்படக்கூடாதுன்னு சொன்னா கேக்கியலா? ஏன் ஏதாவது சொல்லிட போறேன், போயிரு. டேய், எங்கடா போற? தூக்குல தொங்க போறேன்னு நினைக்காத. எனக்கு வேலை இருக்கு, எனக்கும் நைட் டியூட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த லட்சணத்துல
8 மணிக்கு முன்னால வந்துரு, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு போன் வேற போட்டு பேசுற. சாரிடா, எங்க யாருக்கும் தெரியாம இப்படி. ஸ்டேஷனுக்கு போறேனா? மர்மோனே, இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? பக்தி பக்தின்னு சொல்லி புருஷனை கொலை பண்ண ஒருத்தி தப்பிச்சிட்டா. அவளை தேடி பிடிக்கணும் மாமா. போதுமா? அடி பாவி, புருஷனுக்கு மேலே ஒருத்திக்கு பக்தி வேணும். ஆறு மாமா அவ. வேணாண்டி, ஏதாவது சொல்லிட போறேன். யோ, அந்த ஹஸ்பண்ட் மர்டர் கேஸ நைட்டோட நைட்டா தேடி அந்த லேடி அரெஸ்ட் பண்ணி ஆவணியா? எல்லாம் ரெடியா இருங்க, நான் வரேன். டேய், ஒரு நிமிஷம்டா. யாரும் என்ன தடுக்காதீங்க. இன்னும் ஒரு மண்டலத்துக்கு எனக்கு நைட் டியூட்டி தான். மாமாச்சாமி, மாமாச்சாமி. இப்ப என்னடி வேணும் உனக்கு? நைட்டு லேட்டா வந்திய, உறங்கட்டும் தான் 8 மணி வரைக்கும் உங்களை எழுப்பாம இருந்தேன். இது 8 மணி ஆயிடுச்சா? ஆமா சாமி, இப்ப போய் குளிச்சு ரெடியானா தானே ஸ்டேஷனுக்கு போக சரியா இருக்கும். அதே எழுப்புன. டைம் ஆச்சு சாமி. முதல்ல பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வாங்க காப்பி குடிப்போம். மாமாச்சாமி, இந்தாங்க உங்க பேஸ்ட் பிரஷ். பல் விளக்கிட்டு வாங்க சாமி. மாமா, இந்தாங்க உங்களுக்கு துண்டு. புது துண்டு மாமா. நாங்க பழகின துண்டு தான் உங்களுக்கு பிடிக்காதாமே, அதான் என்ன வாங்கிட்டு வந்துச்சு. இந்தாங்க மாமா. இப்ப என்னத்துக்குல இதெல்லாம்? மாமா, சின்ன வயசுலயே உங்களுக்கு தான் மத்தவங்க பழகினது எதுவும் பிடிக்காதாம்ல, அதான் அண்ணன் உங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. பல்ல வலிக்கிட்டு அப்படியே குளிச்சிட்டு வந்துருங்க. மாமாச்சாமி, கொழா தண்ணில மூஞ்சு கழுவாதிய, சில்லுன்னு இருக்கும். பல்லு விளக்கி முகம் கழுவுறதுக்கு பக்கெட்ல சுடுதண்ணி வச்சிருக்கேன், அதுல பல்லு விளக்குங்க. என்ன சீக்கிரம் போங்க. மாமா எவ்வளவு சொன்னீங்க? 7500 ரூபாமா. இந்தாங்க மாமா. சரிம்மா. அட வாங்க மர்மோனே. என்னடா, பல் தேய்ச்சிட்டியா? டீயா காஃபியா? இருங்க இருங்க, மாமாச்சாமிக்கு காப்பி தான் பரணி. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா சீனி தூக்கலா போட்டு குடிக்கிற பதத்துக்கு ஆத்தி கொண்டாந்துருக்கேன். ஏடி, மர்மோனை இப்படி நிக்க வச்சா காப்பி குடிப்பியோ? செத்தேரு ஊரு கட்டவன். மர்மோனே உட்காருங்க. ஐயோ இல்ல மாமா, இருக்கட்டும். என்ன அட, நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலி இல்ல. உட்காருங்க. இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்ப உட்காருங்க. மாமா என்ன மாமா அதெல்லாம்? அட உட்காருங்க. உட்காருடா, சும்மா எதையாவது பேசிட்டு இருக்க. இப்ப குடிங்க. டேய், உனக்கு டிஃபனுக்கு என்ன வேணும் சொல்லு. இட்லியா, தோசையா, இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? இந்த ஆறுங்க பழனிசாமி, மாமாச்சாமிக்கு என்ன தரணும்னு எனக்கு தெரியாதா? காலையிலே மாவு பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சாச்சு. மாமாச்சாமிக்கு இடியாப்பத்தோட குருமாவுக்கு தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால முத்தின தேங்காயில பால் எடுத்து சீனியே கலந்து வச்சுட்டேன். அது சரி. ஏடி இசக்கி, இன்னைக்கு நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும். டிஃபன் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அக்கா சாமி.
ஆனா மாமா சாமி சாப்பிட்ட பிறகுதான் மத்த எல்லாருக்கும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண என்ன? எல்லாம் என் நேரம் டி. அப்பா, நான் ஒரு கிரே கலர் ஃபைல் வச்சிருந்தேனே, எங்கப்பா? ஏத்தா என்னத்தா இப்படியா நடு வீட்டுல வச்சுட்டு போவ? எடுத்து பீரோல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க போ. சரிப்பா. பத்திரமா வைத்தா. ஏத்தா பரணி, நான் அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. எட்டி கண்ணி உரம் எடுத்துட்டு வா. ஐயோ மாமா, என்ன மாமா இது? ஏன் ஷூக்கு ஏன் மாமா நீங்க பாலிஷ் போட்டுட்டு இருக்கீங்க? அட மர்மோன, எப்பவுமே எசைக்கு தானே போடுவா. அவ இப்ப மாலை போட்டிருக்கல்ல, சாமி ஷூ எல்லாம் தொடக்கூடாதுல்ல, அதான் நான் பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன். நீங்க டியூட்டிக்கு பளிச்சுன்னு போக வேண்டாமா? போங்க, போய் குளிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு போங்க. ஐயோ இல்ல மாமா, நீங்க அதை விடுங்க, நான் போட்டுக்கிறேன். மர்மோன சொன்னா கேளுங்க, கிளம்புங்க. ஏடி கோட்டிக்காரி, என்னத்த செஞ்சுட்டு இருக்க? சாப்பிட்டதும் நீங்க ஸ்டேஷன் கிளம்ப வேண்டாமா? அதான் யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டு இருக்கேன். கோட்டிக்காரி, இது எசக்கி கிட்ட சொன்னா அவ அயன் பண்ண போறா, இல்ல நானே அயன் பண்ணிக்க போறேன். இடையில நீ எதுக்குலாம்? ஏன் நாங்க அயன் பண்ணா இந்த ட்ரெஸ் அயன் ஆகாதோ? இது குடும்பம் மாமா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். நீங்க பாட்டுக்கு என்னத்துக்கு இந்த வேலையை பாக்குற, என்னத்துக்கு அந்த வேலையை பாக்குறேன்னு கேள்வி கேட்காதீங்க. இல்ல, நான் நேத்து வந்தவம்ல. என்னைக்கு வந்தா என்ன மாமா? நீங்க எசக்கி புருஷன், எங்க வீட்ல ஒரு ஆளு. இங்க இப்படிதான் நடக்கும். இதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு தெரியுமா? என்னல சுயநலம்? நாளைக்கு எனக்கு ஒரு போஸ்டிங் வந்தா என் ட்ரெஸ் நான் தானே அயன் பண்ணும். அதான் உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அயன் பண்ணி பழகிட்டு இருக்கேன். ஏம்ல எப்படி இருக்கீங்க? அது அப்படிதான் மாமா. முதல்ல போய் அந்த காப்பியை குடிங்க, ஆறிற போகுது. என்னல பாருடா, இன்ஸ்பெக்டர் சார் கண் கலங்கி நிக்கிறாரு. ஏம்ல இவங்கெல்லாம் எதுக்குல எப்படி இருக்கா? அவ மாமா என்னடான்னா என் ஷூவுக்கு பாலிஷ் போடுதாரு, இந்த வீரா என்னடான்னா என் உடுப்பு அயன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா இல்ல? டேய், நீ இவங்களெல்லாம் மூணாவது மனுஷங்களா நினைக்கிற, ஆனா இவங்க உன்னை இந்த வீட்டு ஆளா நினைக்கிறாங்க. இந்த குடும்பமே இப்படிதான்டா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? தெரியல, நாய், பூனை, குதிரை இந்த மாதிரி மிருகங்கள் தான் அன்கண்டிஷனல் லவ்வ காட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவங்க காட்டுற பாசத்துக்கு சத்தியமான தகுதியானவனே கிடையாதுல்ல. டேய், பாசம் காட்டுறதுக்கு தகுதி பாப்பாங்களடா. பின்ன பார்க்க வேண்டாமா? இந்த ரத்னாவை நான் எம்புட்டு சித்திரவதை பண்ணிருக்கேன். சம்முவும் கூட நான் எம்புட்டு சண்டை போட்டிருக்கேன். அவனை கொலை பண்ண நான் எம்புட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ்வளோ ஏண்டி இதே வீட்டுல சம்முவத்தையும் மாமாவையும் கட்டி போட்டு மண்ணனை ஊத்தி கொளுத்த பார்த்தேன் நானு. ஆமா, இப்ப இல்லன்னு சொன்னா சத்தியமா சொல்லுதேன், எம்புட்டு அக்கிரமம் செஞ்ச ஒருத்தனை உலகத்துல யாருமே மன்னிக்க மாட்டாள. ஆனா இவங்க என்ன மன்னிச்சதோட நின்னாவளா? என்ன பெத்த புள்ள மாதிரி தாங்குறாவள. இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனே இல்லல. இவங்க பாசமே எனக்கு ஒரு தண்டனை மாதிரி இருக்குல்ல. நான் என்ன செய்ய? இது பாருடா,
உனக்கு தான் இவங்க வேற ஆளு, ஆனா இவங்களுக்கு நீ பாக்கியம் மவன், மாமாவுக்கு அவர் தங்கச்சி மவன், இந்த பொண்ணுங்களுக்கு நீ அத்தை பையன். இங்க துரோகத்துக்கு வேல்யூ இல்லடா, சொந்தங்களுக்கு மட்டும்தான் வேல்யூ. அத நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இத்தனை நாளா நான் எம்பிட்டு முட்டாளா இருந்திருக்கேன் நினைக்க அவமானமா இருக்குல்ல. அதுவும் நீ மனுஷனா மாறினதுக்கான அடையாளம் தான்டா. சரி, போய் குளிச்சுட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்பதான்ல எனக்கு புரியுது, நீ என்னத்துக்கு பெத்தவரை விட்டுட்டு இந்த வீடுதான் முக்கியம்னு இருக்கேன்னு. புரியுதுல்ல? நீயும் அதே மாதிரி இருக்க முயற்சி பண்ணு. சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு வா. போடா.